அந்த நாவல் பார்த்து சுப்பிரமணியனை குத்துட்டு உள்ள வார்த்தை எல்லாம் நாவல் பார்த்து போதும். அம்மா நீ உண்மையான பொம்பளை மாதிரியே பண்றமா. நல்லதா இருக்கும். நல்லா சண்டை நடக்கும். மீதிக்கெல்லாம் இல்லை. இதுக்கு போட்டே இருவரும் பகிர்ந்து அறிந்து விட்டீங்க. தயிர் மட்டும் யாருக்குமா வச்சுக்கிறா? நான் சாப்பிட்றேன் கூட. ஒரு வாரம் வச்சுனா சரியா போச்சு. பழி நினைந்த மாங்கடியா. அம்மா விளையாடிட்டு வரணும். இத பாரு, தம்பி அடிக்க கூடாது. அன்பான வார்த்தை பேசணும். கோபமா பேசக்கூடாது. இந்த ஆயர்பாடியிலே ஒற்றுமையோடு விளையாடிட்டு வரணும். ஆயா பாடியெல்லாம் விளையாட மாட்டேன். ஆயா பாடியெல்லாம் விளையாட மாட்டேன். ஆயர்பாடி சரி வரட்டுமா? தம்பியோடு மெல்ல மெல்ல கால் வைத்து கண்ணா ஒளிவாட. கணவர் செய்யாத தவறுக்காக இந்த பூமியிலே ஆக்கிவிட்டார். ஆகையினால் இந்த கப்தருக்கு துணையாக மணிபால புதகி என்று பெயர்பெற்றி சீரோடு சிறப்போடு வந்து வருகிறேன். என்றைக்காக ஒரு நாள் அந்த வைகுந்த வாசனை கொல்ல வேண்டும் என்று கையிலே கங்கணம் கட்டி வைத்திருக்கேன். இருந்த போதிலும் அவனோ ஆயர் பாண்டிகளே நந்தகோபன் யசோத இடத்திலே வாழ்கின்றான். இப்போது செல்ல வேண்டும். இவருடைய தளத்தில் இருக்கக்கூடிய விஷப்பாலை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும். இந்த உருவோடு சென்றால் அங்கு செல்ல முடியாது. இப்போது அருகே பின்னாக சென்று அவனை கொள்கின்றேன்.
வாடாத ரோசா கண்ணு இப்போது ஆயில் படை சென்று யசோதா அம்மருக்கு பிறந்த கண்ணனை இவனுடைய விஷயப்பால் கொடுத்து சாவடிக்க வேண்டும். இதுவரை காணவில்லை. எங்க போயிருப்பானுங்க? சரி, அமர்ந்து பார்க்கலாம். ஐயோ ஐயோ யாரு மாடி? யாரு? அம்மா அம்மா யாரும்மா? அம்மா அம்மா என்று தாங்க முடியலையே. குரல் கொடுத்து வர வேண்டியது யாரு? அம்மா எனக்கு ஒரு மகன் பிறந்தான். மகள் பிறந்தார்? அவன் பிறந்தபடியே விட்டடம்மா என் கழுத்தில் பால் கட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே உங்களுக்கு பிறந்தல்லவா செல்ல மகன் கண்ணை வர சொல்லுங்கம்மா. ஐயோ பாவம், உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. பாவமாக இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, என்னுடைய மகனை பார்க்கணும். ஆமாம்மா, உன்னுடைய குறைய போக்கு அவ்வளவுதானே? அப்படியே பலராமா எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு தானே உனக்கு? ஆமா, கண்ணை எங்க? நீ எங்கிருந்து வர? சரி விடு. ஆமா, அத பாத்தியா? ஒரு பெண்ணாக என்னை போன்று உன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்டதா? இறந்த உடனே அவனுடைய தளத்திலே பால் கட்டிக் கொண்டிருக்கிறது. அதை அருந்த வேண்டும். அவனுடைய பாரத்தை குறைக்க வேண்டும். என்ன போல அழகான ஒரு குழந்தை பிறந்து ஆமா
குழந்தை இறந்து விட்டதா, அதனால சனத்திலே பால் கட்டிச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வீட்டுல 10 மாது கண்ணுக்குட்டி போதுதா இல்லையா? கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா பால் கறக்கிறதுக்கு சோறை எடுத்து அது மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரியே செஞ்சு பக்கத்துல வைப்பாங்களா? அது மாதிரி குழந்தைய வச்சாங்க. இத பாரு, இறந்த உடனே எப்படி அவன் கொண்டு வர முடியும்? அதனால அவ சனத்துல பால் காட்டுறதுன்னு சொல்றலாம். நீ பிறந்த உடனே உனக்கு நான் பால் கொடுத்தல்லவா? எங்க குத்த அங்கதான் குத்த நான் கச்சிரன்னு தான் வாப்பட ஆட்டு போறேன். அது அப்போது பாத்தியா, அந்த அம்மாவை பாரு, பார்த்தா பாவமா இருக்கு. அவனை பழைய போக்கணும். அதனால அந்த பால் சாத்திரம் இருக்க வேண்டிய பாலை அறிந்து விட்டு அவனுடைய பாரத்தை குறைக்க வேண்டும். அம்மா, என் மகன் வந்திருக்கா? என் மகன் மோர் போட்டு எப்படி தண்ணி ஊறிடுறது மட்டும் பாரு. சத்துட்டானா உள்ள சத்துட்டான். இந்த பேர் கிமிக்கி கேட்கணும். ஒரு வாட்டாய பாலை உள்ள கட்டிக்கிட்டு உள்ள சேர்த்துக்கு சிக்கி சிக்கிற போட கேட்கறான்னா நீதான் லபஸ்தேவா. எந்த இடத்தில் எம்எல்ஏ வாசல் போடுகிறாய்? ஐயோ, எங்க வலிக்குதுன்னு மட்டும் சொல்லுவேன். மாத்திரை போடுக்கிறியா? பாவம், பெற்ற வழக்கத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இறந்து விட்டு உன் சனத்திலேயே பால் கட்டி கொண்டிருக்கிறது. அதனால உன் சனத்தில் இருக்க பால் ஏங்க நீ பயந்து போற? பெத்த புள்ள மாதிரி பயமா இருக்கு. புள்ள வந்து நான் புள்ள கொடுக்கணும் எப்படி? வாய்ப்பே இல்லை. அதனால அழகாக பெற்றெடுத்த பிள்ளையாக நினைத்து அழகாக ஆசையோடு அன்போடு அழகாக பாடி என்னை அழைத்தா குழந்தை இல்லாத பசியும் அப்படியா பூஜை எண்ணி பேசாமல் பொன்வண்ண மேனிதிலையே
பாலை குடிக்கிறதுக்கு என் தம்பி கண்ணன் வேலி கொஞ்சமாச்சு குடிச்சிட்டு போயிடுறா. மனமா நான் செத்து போடுவோமா அவன் பள்ளி பட்டின வேணாமா. அதனால என் தம்பி கண்ணன் அனுப்புறேன். இன்னையோட ஓய்ஞ்சிறேன் இன்னையோட ஓய்ஞ்சிறேன். அப்ப நம்ம விளையாட்டு வீட்டுக்கு வேண்டாமா? அப்போ அம்மா வேண்டாம் பொம்பளை வேண்டாம். பெத்தெடுத்து போது செத்து போச்சான். பாச்சால ஒரு பாச்சால நான் குடிச்சிட்டான். ஒரு பாச்சால வீசி வந்து அவனை சாவடிக்கலாம் பார்த்தா நம்மளை சாவடிக்கலாம். கண்ணா போதுமான அளவுக்கு நான் குடித்து விட்டேன். இல்லடா கண்ணா, சின்ன பையன் பாலுக்கு செத்த பையன். ஒரு 2ஆம் கட்டம் சொம்பு வச்சுட்டு தவளையை தூக்கி வந்துடுவேன். அவ்வளவு அறிவான குழந்தைங்க. அதனால நீ இப்ப குடிச்சிட்டு வந்துடுன்னா போய் உனக்கு சுடுகாட்டுல பல்லெல்லாம் எடுத்து வைக்கிறான். சுடுகாடு ஓரமா ஆயா சுண்டுல வச்சிருப்பாங்க. கூப்பிடுறேம்மா. அடிக்கடி டோல் காட்டுக்கெல்லாம் போய் வரோம். பிடிக்க வேண்டுமா? இந்த அகோர உருவம் அடுக்கா எல்லாம் முத்திட்டு பணம் செத்துட்டாலான்னா முண்டை செத்துட்டாலான்னா முண்டை செத்துட்டால யார் இவள்? யாத்திரியமா போதகி சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றார். இதை தெரிஞ்ச என்ன குடி குடி நம்ம சாவடி நான் எப்படி எடுத்துருவேன்? நான் இருக்க சொல்ல உனக்கு என்ன கவலை இருக்கின்றது? நீ இருக்க சொல்ல வேற யாரும் சாவடி நீயே போன என்ன சாவடிக்கலாம். இப்போது நான் கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலே அந்தி சாயும் நேரத்திலே கண்ணனாக நான் பிறந்தேன். இதற்கு முன்பு நான் யாத்திரியமா வைகுந்த வாசன் எம்பெருமான் சகல லோகாதிகாரனாய் மும்மூர்த்தி சொரூபனாய் பிற பிறப்பு இல்லாதவனாய் சுகதுக்கும் மாயா சம்பந்தங்கள் இல்லாதவனாய் பக்த பாகவத தாசான தாசகளை குறிப்பு அறிந்து காக்கும் அனந்தம் எனக்குண்டு. அதனால் என்னை காப்புடைய கடவுள் என்று கூறுவர். எனக்கு பூமாதேவி, நீலாதேவி, லட்சுமி என 3 மனைவிகள் உண்டு. பிரம்மன், மன்மதன 2 பிள்ளைகள் உண்டு. நான் இருப்பிடமோ வைகுந்தம், செயனிப்பதோ ஆதிசேடன். எனக்கு ஆயுதமோ சக்கரம் தண்டம். நான் அணிவதோ துளசிமணி மாலை பீதாம்பர ஆடை. இத்தனையும் ஏற்று இந்த வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாக இருந்த நான் எதற்காக
வைகுந்த வாசனாக இருந்த நான் எதற்காக இப்படி பிறந்தேன்? என்ன காரணம்? நானோ இந்த உலக மக்கள் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று முதன் முறையாக சோமுகாசுரன் என்பவன் பிரம்மன் கரத்தில் இருந்த 4 வேதங்களையும் களவாடி சென்று விட்டான். சோமுகாசுரன் என்பவன் உண்மைதான் என்ன? பிரம்மன் கரத்திலே இருக்கக்கூடிய ரிக்யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் களவாடி சென்று விட்டான். என்னிடத்தில் ஓடி வந்து முறையிட்டார். நானோ என்ன செய்தேன்? அந்த சோமுகாசுரனோடு சம செய்தேன். எனக்காக வளர்ந்து சமுத்திரத்திலே மறைந்து கொண்டார். பின்பு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை காக்க வேண்டும், அந்த சோமுகாசுரனை கொல்ல வேண்டும் என்று முதன் முறையாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் எடுத்து அந்த சமுத்திரத்திலே பாய்ந்து அந்த சோமுகாசுரனை கொன்று வேதத்தை காத்த அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். உண்மைதான் என்ன? இரண்டாவது அவதாரமோ அரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாக கொண்டு வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக்கி மந்திரகிரி மலையை மத்தாகவும் பார்க்கடலை கரைவதற்கு எத்தனித்தார்கள். உண்மைதான். அந்த நேரத்திலே மந்திரகிரி மலையை ஆடாமல் அசையாமல் நிலையாக நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள். நானும் என்ன செய்தேன்? மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்த வேண்டும் என்று ஆமை என்று சொல்லக்கூடிய பூர்வ வடிவெடுத்து அந்த நீருக்குள் பாய்ந்து அந்த மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்தி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்த அவதாரம் என்னுடைய இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். என்னுடைய 3வது அவதாரமோ சோனிதாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்த இரண்யாக்கதன் என 2 அரக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இரண்யனோ தம்பி அழைத்து பேசிக்கொண்ட தருணத்திலே அப்பொழுது இதை அறிந்தால் பூமாதேவியை கண்டவுடன் என்ன செய்தான் இரண்யாக்கதன்? பூமாதேவி இங்குள்ள ரகசியங்கள் அனைத்தும் தேவர்களிடத்தில் சென்று சொல்லிவிடுகிறார் என்று பூமாதேவியை சிறைபிடித்தார். அந்த நேரத்திலே இந்த பூமியை ஒரு பந்து போல் சுருட்டி விட்டார். இதை அறிந்தால் பூமாதேவி என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டாள். நானோ என்ன செய்தேன்? அந்த இரண்யாக்கதனோட சம செய்தி எனக்காக வளர்ந்து பாதாள உலகம் சென்று மறைந்தார். என்ன செய்வேன்? என்னை பார்த்த உடனே நரகால் கோட்டை கட்டி மறைந்து விட்டார். நானோ என்ன செய்ய வேண்டும்? அவனை கொல்ல வேண்டும், இந்த பூமியை காக்க வேண்டும் என்று 3வது முறையாக வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து அந்த நர கோட்டையை கலைத்து அந்த இரண்யாக்கதனை கொன்று பூமியை காத்த அவதாரம் என்னுடைய 3வது அவதாரம் வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய வராக அவதாரம். உண்மைதான். இதை அறிந்தால் இரண்யன் தம்பி வரம் பெறாமல் இருந்தால் கேவலம் மலம் உண்ணும் தன் பன்றி அவதாரம் எடுத்து என்னுடைய தம்பி அவன் கொன்று விட்டான். இப்போது வரம் பெற்று வந்து அந்த வைகுந்த வாசனை அழிக்கிறேன் என்று கூறி பிரம்மனை கோரி தவம் செய்தான். பிரம்மனோ காட்சி கொடுத்தான். பிரம்மனிடத்தில் அரிய பெரிய வரமாக நான் பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, அரண்மனை உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேவும் சாகக்கூடாது, மனிதர்களாலும் சாகக்கூடாது, மிருகத்தாலும் சாகக்கூடாது, எந்தவித ஆயுதங்களாலும் சாகக்கூடாது என இப்படியெல்லாம் வரம் பெற்றான். வரம் பெற்ற பிறகு என்னை அழிக்க வேண்டும் என்று தேடினான். அந்த நேரத்திலோ இரண்யன் மனைவி நீலாவதி அம்மையார் கருவுற்றிருந்தார். கருவிலே வளரும் சிசுவுக்கு நாரதர் மூலம் நாராயணா எனும் மந்திரத்தை ஓத செய்தி பிறந்தது. குழந்தையாக வளர்ந்து விட்டான். 5 வயது சிறுவனாக இரண்யன் அக்கறை கிணங்க உலகத்தோர் என்னையை மறந்து இரண்யனமோ என்று போற்றினார்கள். ஆனால் பிரகலாதனோ ஹரி நமோ நாராயணா என்று என்னையே துதித்தான். இதை அறிந்தான் இரண்யன். மகனே பிரகலாதா, என்னை துதிக்காமல் அந்த வைகுந்த வாசனை துதிக்கிறாயே, எங்கே இருக்கலாம்? காட்டு மகனே என்று உரைத்தான் இரண்யன். அதற்கு பிரகலாதனோ, தந்தையே, எல்லுக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமான், அனைத்து ஜீவ ஆத்மனுக்கும் நிறைந்திருக்கும் நாராயணன் உன்னிலம் இருப்பார், இன்னிலம் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார் என்று உரைத்தான் பிரகலாதன். அதுவோ அந்தி சாயும் நேரம், இரவமல்ல பகலமல்ல. இதுதான் இந்த இரண்யனை அழைக்க தக்க சமயம் என்று நரசிங்க அவதாரம் எடுத்தேன். என் உடலோ நர உடலாகவும் முகவோ சிங்கமாகவும் எடுத்து அந்த பெருத்த உருவத்தை இருகரத்தால் தூக்கி வாயர் வடிமையிலே அமர்ந்து அரண்மனை உள்ளேவும் இல்லாமல் வெளியேவும் இல்லாமல் கைகளை கோடாரியாகவும் நகங்களை கோடாரி காம்பாகவும் அந்த இரண்யனை கொன்ற அவதாரம் நரசிங்க அவதாரம். எனது 5வது அவதாரமோ அரக்கர் குலத்திலே பிறந்தவன் மகாபலி என்று சொல்லக்கூடியவன். அவனோ தேவர்களை போல் வாழ்ந்தான். தான தர்மத்திலே சிறந்து விட்டான். 100 அசுமேத யாகங்களும் செய்து விட்டான். 100 அசுமேத யாகங்கள் யார் ஒருவர் செய்கின்றார்களோ
அவருக்கு இந்திர பதவி போய்விட வேண்டும். இதை அறிந்தான் தேவேந்திரன். என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டான். நான் என்ன செய்தேன்? அவனை எதிர்த்து அழிக்க முடியாது என்று கோரி ஒரு சிறிய குள்ள பிராமண சிறுவனாக மகாபலி நாட்டுக்கு சென்று அவனிடத்தில் என் பாதத்தால் 1 அடி மண் கொடு என்று கேட்டேன். அதற்கு 1 அடி மண் என்ன 3 அடி மண் எடுத்துக்கொள் என்று எல்லாம் தனிதமாக தாரை வார்த்து கொடுத்தான். எடுத்தேன் விஸ்வரூபம். அவன் ஆட்சிக்கு உட்பட்ட பூமி எல்லாம் அளந்தேன். 2வது அடியோ ஆகாயத்தை 1 அடியாக அளந்தேன். 3வது அடி எங்கே என்று கேட்டேன். மகாபலி என்ன செய்தான்? அவன் சிரத்தை தாக்கினான். அவன் சிறை மீது என் வலது பாதத்தை வைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த அவதாரம் வாமன அவதாரம். இதை என்ன செய்தால் அந்த மகாபலி மனைவியோ, எனது சுவாமி தவறு செய்யாமல் வைகுந்த வாசா என் கணவரை நீ கொன்று விட்டாயே, என்றாவது ஒரு சமயம் உன்னை அழித்தே தீருவேன் என்று சபதம் இட்டார். அதே போல் இந்த தோபர யுகத்திலே நான் கண்ணனாக பிறந்தேன். இந்த மணி பாலனியோ இந்த தோபர யுகத்திலே போதையாக பிறந்து சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தார். ஓ, பாதாளத்திலே இருந்தவர் கம்சனன் கட்டளைக்கு இணங்க இவன் ஓடி வந்த சனத்திலே விஷப்பால் கொடுத்து ஓடி வந்தார். இப்போது இவளை சமுத்திரத்திலே நான் வீசி எறிகின்றேன் பார். பூஜைக்கு மேடம், பூஜைக்கு மேடம். கண்ணா, அவளை கொன்று விட்டு இருந்தாலும் விளையாட வேண்டாம். இந்த ஆயர்பாடியிலே ஓவியர் அனைவரும் உன்னைதான் வேண்டி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்மா தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த இறுதியான நேரத்தில் அழகாக ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? மணலை அழகாக குவித்து குச்சி ஆட்டம் ஆட போறோம். சரி, நான் வாசிக்கிறமா? இருக்குதுண்ணா. மண்ணு வாரியாது வைங்களாம்ப்பா எங்க தலை மேல. உண்மைதானே அப்புறம் உண்மை